ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் இதை ரெக்கார்ட் பண்ண முடியல ரிவ்யூவை. ஸோ இது வந்து இப்போ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி இல்லைனா 1 வீக் ஆகிடும் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஏடிஎன் பரத்தால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ இந்த ரிவ்யூ நானே ஹேண்டில் பண்ணுறேன். நான் உங்கள் வெற்றி. ஸோ இன்றைக்கி பராசக்தி மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ பராசக்தி சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா இவங்களோட நடிப்பில் சுதா கங்காராவோட இயக்கத்தில் வந்திருக்க இந்த படம். ஜிவி பிரகாஷ் மியூசிக். பராசக்தி இந்த மூவி பற்றி சொல்லணுன்னா, இது 1965 இந்தி திணிப்புக்கான எதிர்ப்பை தெரிவித்து தமிழ் மாணவர்கள் நடத்திய போராட்டம், அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை தான் இது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அந்த 1965 அந்த கோர், அந்த கிளாஸை வந்து அப்படியே மெயின்டைன் ஆச்சு. நம்மளை 1965 கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் அந்த மதுரையில் நடந்த சீன்ஸ் சரி, அண்ட் அந்த டைமில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ட் அதர்வா வந்து அண்ணன் தம்பிகளாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் ரோல். ஆல்ரெடி அமரனில் பார்த்துருப்போம், சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார். இது இன்னொரு நல்ல ஒரு ரோல் அவருக்கு. படம் ஆக்சுவலாக சூர்யா நடிக்க வேண்டியது, ஆனால் பல காரணங்களுக்காக அதை நடிக்க முடியல. ஆனால் நிறைய இடத்துல சூர்யா யோசித்து பார்த்தாலும் இந்த கதை கரெக்டாக பொருந்தும். ஆனால் சிவகார்த்திகேயன் அந்த ரோல் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவி மோகன். இவரை நம்ம ஹீரோவாக பார்த்துருப்போம், ஆனால் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்தது அவரோட ரோல். வில்லனிசம் நல்லாவே காட்டியிருந்தார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். அவர் வந்து ஒரு தமிழர் தான், ஆனால் தமிழர்களை எதிர்க்கிறாரு. அண்டு அப்படி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் எதுக்காக எதிர்க்கிறாரு அப்படின்னு காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி அவரோட ரோல் பர்ஃபெக்டாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா அதர்வாவுக்கு இது ஒரு சூப்பர் ரோல் சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கு தம்பியாக பண்ணது. அவரோட ரோலும் அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். சின்ன ரோல் தான், ஆனால் நல்ல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலாவை நான் நிறைய தெலுங்கு மூவிஸில் பார்த்துருப்பேன். அவங்க டான்ஸை பற்றி சொல்லவே வேணாம். பட் ஆக்டிங்னு பார்க்கும்போது எந்த படம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அவங்க ஆக்டிங்கை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரத்னமாலாவா ஒரு தெலுங்கு கேர்ளாக நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும், நான் தெலுங்கு பொண்ணு தான், ஆனால் தெலுங்கு உங்கள் மேலே திணிச்சா நான் தான் ஃபஸ்ட்டு போராடுறவராக இருப்பேன் அப்படின்லாம் வரும் சீனு. அதெல்லாம் தேட்டர் எரப்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு 3 கேமியோ வரும் 3 ஸ்டேட்லேருந்து. அதில் ஒரு ஸ்டேட்லேருந்து வர கேமியோ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி ப்ரெஸ் மீட்லலாம் சொல்லிட்டாங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மற்ற 2 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது நல்லா இருந்துச்சு அன்எக்ஸ்பெக்டடாக. அண்டு சொன்ன மாதிரி அந்த ஒரு கேமியோ, எக்ஸ்பெக்ட் பண்ண கேமியோ அவர் வந்தது வந்து ஒரு 30 செகண்ட் சீன் இருக்குமா? ஆமாம், ஒரு 1 மினிட் வச்சுக்கலாம். அவர் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் தான் இருக்கும். ஆனால் தியேட்டர் எரப்ட் ஆச்சு. நல்லா இருந்தது அந்த கேமியோவும். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அது பேசில் ஜோசப் தான். அவர் வந்தார், ஒரே நிமிஷம்தான், ஒரு 2-3 டைலாக் தான், இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தார். தியேட்டர் ஆடியன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவர் வந்த அந்த சீனு. மற்ற 2 கேமியோஸ் வரும்போதும் நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்களாம் வருவாங்கன்ட்டு. அண்டு செகண்ட் ஹாஃபில் படம் ஒரு செம்மையாக ஹோல்ட் பண்ணுவாங்க. அண்டு டெல்லிக்கு போய் போராடுற அந்த ஒரு சீன் வந்து சூப்பராக இருக்கும். இன்டர்மிஷன் சீன் பேசும்படியாக இருக்கும். அது வந்து படத்தோட கோர் இதுவே அதுதான். இன்டர்மிஷன்லலாம் செம கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு அந்த சீனு. அண்ட் கிளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு. அண்டு பொள்ளாச்சியில் ஒரு சீன் வரும், அது உண்மை சம்பவத்தை வச்சு எடுக்கப்பட்டது தான். பட் எனக்கு என்னென்னா ஒரு 300லேருந்து 500 மாணவர்கள் கிட்ட இறந்துருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட்டு எல்லாமே தமிழ் மக்கள் தான் ஃபஸ்ட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடி அதுலேருந்து ஜெயிச்சும் வந்தாங்க. மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து ஆதரவு இருந்தது. பட் மற்ற ஸ்டேட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா அது நடக்கலைன்றது தான் ஆதாரபூர்வமான உண்மை. பட் படத்தில் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா அப்படிலாம் காட்டியிருப்பாங்க. பட் என்னென்னா இப்போ அதர் ஸ்டேட்ஸ் இதை பார்க்கும்போது இப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு தான் தோணும். பட்டு இந்த போராட்டம் வந்து முழுக்க தமிழ் மக்கள் மட்டுமே போராடினது. ஸோ அதை அப்படியே காட்டியிருக்கலான்னு தோணுச்சு.
பிகாஸ் பார்க்குற அதர் ஸ்டேட் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஓகே நம்ம ஸ்டேட்லேருந்தும் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நினைப்பாங்க. அது வந்து கமர்ஷியலாக பார்க்க நல்லா இருந்தாலும் அது உண்மை கதைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் சொன்னேன். ஏன்னா அங்கே 500 மாணவர்கள் இறந்துருக்காங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்த அண்ணா சீன்ஸ்லாம் ஒரு 2 சீன் தான் வரும். அது இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதில் வந்து டிஎம்கேவே வச்சு பேசியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க. அந்த டைமில் என்ன நடந்ததோ முழுக்க முழுக்க இது அந்த மாணவர்களை நோக்கி தான் இருக்கும். அண்டு இந்த படத்துக்கு வந்து கூட ஒரு பெரிய ஹீரோவோட படம் ரிலீஸ் ஆகலன்ட்டு அந்த ஹீரோ ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை எதிர்க்கிறது வந்து நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணுறதுனால இல்லை, எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அந்த படமும் பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருந்தேன். பட்டு அது ரிலீஸ் ஆகலை. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். பட் அதுக்காக நம்ம தமிழ் படத்தை இப்படி எதிர்க்கிறது நல்லதா தெரில. அண்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்ப்பாதீங்க. படம் நல்லா இருக்குது. பொங்கலுக்கு எல்லாம் ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். தமிழ் உணர்வை தூண்டும். அண்டு இதில் சுதா கோங்கராவோட டைரக்ஷனும் சரி, ஜிவி மியூசிக்கும் சரி, நடித்த எல்லோரும் சூப்பராக அவங்க ரோலை பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சூப்பர் மூவி கொடுத்துட்டாங்க. அண்டு தீயை பற்ற வச்சிட்டாங்க. ஸோ தீ பரவட்டும். அந்த புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். அண்ட் அந்த டைமில் போராடினவங்களும் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க சில சீன்ஸ் எல்லாம். கண்டிப்பாக அது தெரியும். ஸோ நல்ல ஒரு மூவி. பொங்கலுக்கு ஃபேமிலியோடு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்தில் சொல்கிறதுலாம் ஒன்று தான். தமிழ் மக்கள் வந்து ஹிந்திக்கு எதிரானவங்களும் இல்லை, ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு எதிரானவங்களும் இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. இது ஹிந்தி திணிப்புன்னு இல்லை, எந்த மொழியை ஒருத்தர் மேலே ஃபோர்ஸ் பண்ணாலும் அது வந்து நல்லா இருக்காது. பிகாஸ் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அழகு இருக்குது. அது அவங்க மொழியில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவங்க ஸ்டேட்டில் கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் அவங்க மொழி தாய்மொழியை எப்பவுமே யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதை தான் இந்த படம் முக்கியமாக சொல்லுது. நீங்கள் ஒரு மொழியை எங்கள் மேலே ஒருத்தர் மேலே திணிக்கிறது வந்து நல்லதாக இருக்காது. அதை எடுத்து போராடினது தான் இந்த படத்தோட மையக்கோரே. அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் 2 லாங்குவேஜ் பாலிசி இருந்தது. ஸோ ஒன்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். பட் அதுக்காக நாங்கள் ஹிந்தி கற்றுக்காமலாம் இருக்க மாட்டோம். ஹிந்தி தேவைப்பட்டால் கற்றுப்போம். எந்த மொழி தேவைப்படுதோ அந்த மொழியை கற்றுப்போம். நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்கோ ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை. ஸோ பராசக்தி எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். எல்லா தமிழர்களும் கொண்டாட வேண்டிய படம். எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பொங்கலை நல்லபடியாக கொண்டாடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ காய்ஸ். இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். அன்டில் தென் வெற்றி. சப்ஸ்கிரைப்.